நம்ம ரெட் கார்பெட்ல அடுத்ததா சத்ரியன் படத்தோட டீம் இன்டர்வியூ உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. சத்ரியன் அப்படிங்கிற டைட்டில் ஏற்கனவே படம் வந்ததே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆப்வியஸா 90sல விஜயகாந்த் அந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சு வெளிவந்திருந்தது. பட் கண்டிப்பா சத்ரியன் படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இருந்த மாதிரி இந்த படமும் ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு தெரிய வருதுங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா SR பிரபாகரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. லீட் ரோல்ல விக்ரம் பிரபு அண்ட் மஞ்சிமா மோகன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்ணி நடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் மஞ்சிமா மோகனோட செகண்ட் மூவி இது. முதல் படம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கௌதம் மேனனோட டைரக்ஷன்ல அச்சம் என்பது மடமேடா மூலமா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தாங்க. அதை தொடர்ந்து ஃபார் த செகண்ட் டைம் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. ஆக்சுவலி இந்த படத்தோட டீம் இன்டர்வியூல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டீம் இன்டர்வியூவை ஆக்சுவலா விக்ரம் பிரபுவோட வீட்டுல தான் நடித்திருந்தாங்க. சோ இந்த ஃபங்க்ஷன் இப்போ உங்களுக்காக நம்ம ஷோல காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். புதிய யுகம் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பட இயக்குனர் SR பிரபாகரன் பேசுறேன். சுந்தரபாண்டியன், இது கதிர்வேலன் காதல், இந்த 2 திரைப்படங்களுக்கு பிறகு நான் இயக்கக்கூடிய 3வது படம் சத்ரியன். சத்யஜோதி நிறுவனம் TG தியாகராஜன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபு சார், மஞ்சிமா மோகன், வேட்டையின் கவின், ஐஸ்வர்யா தத்தா, சரத் லோகிதஸ்வா, நேஷனல் அவார்டு வாங்கின தாரா மேடம், அருள்தாஸ் அண்ணா, ஆர்டர் விஜயமுருகன், ஆடுகளம் நரேன் சார், போஸ்டல் நந்தகுமார் சார், யோகி பாபு, ரியோ, இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே. யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. சிவகுமார் விஜயன் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இறுதி சுற்று படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். நல்ல டெக்னிக்கல், ரொம்ப ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் குரூவோட, ரொம்ப அழுத்தமான, எல்லாருக்கும் நமக்கு பிடித்த ஆர்டிஸ்டோட அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். முதல்ல இருந்து ஒரு சின்ன ஒரு சம்பவம், கண்டென்ட் மட்டும் தான் ரியல் இன்சிடென்ட். அதுக்கப்புறம் படத்தினுடைய கதையாக இருக்கட்டும், படத்தினுடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்ட விஷயங்கள், நம்மளை பார்த்து நம்ம கேட்டு நம்மளை பாதித்த விஷயங்கள்லாம் அந்த ஸ்கிரிப்டில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ரியல் இன்சிடென்ட்னும் போதே வந்து நம்மளை அறியாமல் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கதையும் கதை களமும் உள்ள வந்துடும். ஃபுல் ஸ்கிரிப்டுமே இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்னா, ஒரு யதார்த்தம் இல்லாத ஒரு கமர்ஷியல் படமாக வந்திருக்குது. இது வந்து ஒரு கத்தி எடுத்தவனுடைய வாழ்க்கை. கத்தியால் ஒரு ஊரை கட்டியாளம்னு நினச்ச ஒருத்தான் ஒரு காதலால் வாழணும்னு நினைக்கும் போது அவன் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றதான் அந்த படத்தோடைய ஸ்கிரிப்டு. சுந்தரபாண்டியன் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் லேயர் ஒன்று இருக்கும், ஃபேமிலி லேயர் ஒன்று இருக்கும், லவ் ஒரு லேயர் இருக்கும். இப்படி இந்த படத்துலையுமே வந்து நிறைய லேயர் ஒர்க் பண்ணியிருக்கோம். விக்ரம் பிரபு சாருக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்குமான ஒரு நெருக்கமான நட்பு இருக்குது. அதுக்குள்ளே ஒரு போட்டி இருக்குது. ஹீரோயின் மஞ்சிமாவுக்கும் விக்ரம் பிரபு சாருக்குமான ஒரு அழுத்தமான காதல் இருக்குது. அதே போல் நிரஞ்சனா அப்படின்னா மஞ்சிமா அவங்க பண்ணியிருக்க ரோல் வந்து நிரஞ்சனா. அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்குமான ஒரு அழுத்தமான ஒரு பாச போராட்டம் ஒன்று இருக்குது. இப்படி நிறைய லேயர்ஸ் இதுலேயுமே இருக்குது. இது வந்து ஒரு கத்தி எடுத்தனோட வாழ்க்கை அப்படின்ன உடனே இது ஒரு பக்கா ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு ரத்தம் கத்தியாக இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி எந்த பார்வையும் உங்களுக்கு வந்துட வேணாம்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஏன்னா என்னுடைய முதல் 2 படங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்ந்த படம். சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், இது கதிர்வேலன் காதலாக இருக்கட்டும். ஸோ அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ரொம்ப கவனமாக அந்த ஸ்கிரிப்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக இது இருக்கும். இந்த படம் வந்து ஒரு கிளாசிக் மூவியாக, ஆல் சென்டர் படமாக நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். Hi, this is me Manjima. You're watching me on Pudhiya Yugam channel. Well, I'm here to talk about my second project, Sathriyan. Talking about the director of the project, it's SR Prabhakaran sir. This is third project and very confident director, very focused, and he has like very strong dialogues and a very strong script, I think. And the day when he came and narrated the story to me, he looked very confident. That is one of the reasons I chose the project. I play a Trichy girl in this. My character's name is Niranjana. And talk about Vikram, well, he's an amazing co-star to work with. He's been very sweet and very helpful, and Yuvan has done the music. Well, the album has come out really well and the visuals have come out well too. It was a great learning experience working with the entire team because the team was very sweet. I had language problem in the beginning because it has got a Trichy slang and it's very difficult and it's very different from Chennai slang. But the team was amazing. They helped me a lot and they made me feel very comfortable on the set. Even if the DOP of the movie, Shiva sir, even he's done an amazing job. Please go watch the movie in the theatre. It's very, very important for us and please support us. புதிய யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்ரம் பிரபு. சத்ரியன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து SR பிரபாகரன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் பை யுவன் சங்கர் ராஜா அண்ட் கேமராமேன் இறுதி சுற்று இறைவி
இந்த படங்கள்லாம் ஷூட் பண்ண சிவகுமார் விஜயன், கூட மஞ்சிமா மோகன் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர் வித் ஸ்ட்ராங் டோஸ் ஆஃப் லவ் அண்ட் என்டையர் படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் மூட் இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் ஃபேமிலி வந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக தான் எடுத்திருக்காரு டைரக்டர். பேசிக் ஹியூமன் வேல்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணியிருக்காரு ஸ்கிரிப்டுக்குள்ளார. இது என்னோடய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நான் சில நெகட்டிவ் ஷேட்ஸும் பண்ணியிருக்கேன் படத்தில். இட் வாஸ் நியூ, எனக்கு புதுசாக இருந்துச்சு. அண்ட் யுவனோட மியூசிக் சொல்லணும்னா நிச்சயம் அவர் பாடின பாட்டு பாறை மேலே, அது வந்து என்னோடய ஃபேவரட். ஐ திங்க் ஆடியன்ஸோட ஃபேவரட்டும் ஏன்னா ஆல்பமில் அது நம்பர் 1 இருக்குது இப்போது. அண்ட் நீங்கள் விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு சிவகுமார் விஜயன். அண்ட் அது இன்னும் பெருசாக செஞ்சுருக்காரு யுவன் அவரோட பிஜிஎம் அண்ட் RR மூலமாக. படத்தோட டைரக்டர் SR பிரபாகரன் சார் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் டைரக்டர். ஸ்கிரிப்ட் அண்ட் டயலாகில் ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு அவரோட டயலாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டயலாக்னு, அது எப்படி சொல்லலாம், எந்த விதத்தில் சொல்லலான்னு பேசிக்கிட்டே இருப்போம். அண்ட் டப்பிங் வரப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லைக் என்ன டோனில் பேசினா நல்லாயிருக்குங்கிறதெல்லாம் கூட பேசணும். வெரி மெட்டிகுலஸ் டைரக்டர். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட லுக்ஸின் மட்டும் பார்க்காம ஹீரோயின் அண்ட் சைட் ஆர்டிஸ்ட் வரைக்கும் பார்ப்பார். ஏன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ரியலிசம் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். அண்ட் அதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு படத்துக்குள்ளார. ஸோ ஒரு ஸ்ட்ராங் க்ரூ, ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீம் அண்ட் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், லாட் ஆஃப் குட் கேரக்டர்ஸ் சேர்ந்து வந்திருக்கு ஒரு படம். போய் தியேட்டரில் போய் பாருங்கள். சப்போர்ட் சினிமா பை வாட்சிங் இன் தியேட்டர்ஸ் ஒன்லி. தேங்க்யூ.